இன்னைக்கு பார்க்க போறது வந்து மாசி முதல் நாள் மேம். வெள்ளிக்கிழமை. ஆமா, 13ஆம் தேதி மாசி முதல் நாள் வெள்ளிக்கிழமையா வருது. ஸோ அன்றைய தினம் என்ன சிறப்புகள் எல்லாம் வாங்கினா நமக்கு ரொம்ப நல்லதான்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே கிரக ரீதியாகவும் இந்த தானியங்கள் வந்து ரொம்ப விசேஷம்தான். அதனால் வெள்ளிக்கிழமையாக இருக்குது, ஏகாதேசியாக இருக்குது, மாச பிறப்பாக இருக்குது. ஸோ இன்றைய நாளில் இது எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு லாபம் இருந்துகிட்டே அவங்க கர்ம வினைப்படி நடக்கும் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் எண்டு நம்ம கண்டிப்பாக அதை சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம பிரார்த்தனைகளோ இல்லை ஏதாவது நம்ம குலதெய்வத்திற்கு செய்கிறதோ இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக நம்ம செய்யணும். சரி, ஒரு மாத பிறப்பு இதில் வந்து நம்ம வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். யாரை பிப்ரவரி 21ஆம் தேதி வந்து சனிக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் கும்பத்துக்கு வந்துடுறாரு. ஸோ இப்போது நமக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி தான் சனி மாறுறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 21ஆம் தேதி குழந்தை பிறந்ததுன்னா 6 கிரகம் ஒரே கட்டத்தில் இருக்கும். அதுவும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகம் போட்டாங்கன்னா என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு இந்த 13ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா 5 கிரக சேர்க்கை நமக்கு கும்பராசியில் வந்து இருக்குது. ஸோ இன்றைய நாள் நம்ம ஏதாவது பூஜை பண்ணணுமா, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு நன்மைக்காக நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணி ஐஸ்வர்யம் வரதோ ஏதோ ஒன்று நம்ம அதுக்காக தான் நம்ம பண்ணிப்போம். பட் நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். நிறைய வித்தியாசமான விஷயங்களை மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க. அது வந்து பூஜை முறைகளா இருக்கலாம், இல்லைன்னா நிறைய கிரக ரீதியான விஷயங்களா இருக்கலாம், அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது வந்து மாசி முதல் நாள் மேம், வெள்ளிக்கிழமை. ஆமா, 13ஆம் தேதி மாசி முதல் நாள் வெள்ளிக்கிழமையா வருது. ஸோ அன்றைய தினம் என்ன சிறப்புகள் இருக்கு? இந்த மாசி மாதம்னாலே சூரியன் வந்து கும்பத்துக்கு வந்து போகிறார். ஸோ நம்ம பார்க்கலாம் இல்லையா, இந்த மாசி மாதத்தில் வந்து மாசி மகம் ரொம்ப விசேஷம். ஸோ மார்ச் 3ஆம் தேதி நமக்கு மாசி மகம் வருது. அன்னைக்கு கிரகணம், அது நமக்கு இந்தியாவிலையுமே தெரியுது. அது நான் இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு அந்த கிரகணத்தை பற்றி சொல்கிறேன். நான் இந்த மாசி 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏகாதேசி திதியாக இருக்குது. ஸோ ஜென்ரலி இந்த வாட்டி வந்து இந்த மாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவுலேயே கொஞ்சம் நல்லா இல்லை. பிப்ரவரி 21ஆம் தேதி வந்து சனிக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் கும்பத்துக்கு வந்துடுறாரு. ஸோ இப்போது நமக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி தான் சனி மாறுறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 21ஆம் தேதி குழந்தை பிறந்ததுன்னா 6 கிரகம் ஒரே கட்டத்தில் இருக்கும். அதுவும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகம் போட்டாங்கன்னா என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி. இப்போது நம்ம திருக்கணிதப்படி நம்ம சனியை வந்து மீனத்தில் தான் போடுறோம். அப்போ 5 கிரக சேர்க்கை. இந்த 13ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா 5 கிரக சேர்க்கை நமக்கு கும்பராசியில் வந்து இருக்குது. ஸோ இன்றைய நாள் நம்ம ஏதாவது பூஜை பண்ணணுமா, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு நன்மைக்காக நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணி ஐஸ்வர்யம் வரதோ ஏதோ ஒன்று நம்ம அதுக்காக தான் நம்ம பண்ணிப்போம். பட் நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா, இந்த மாசி மாதம் கடவுளே இந்த உலகத்தை காப்பாற்றுங்க. அதாவது இப்போ சமீபத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கலாம். நம்ம ஐ திங்க் நான் ஆன்மீக பரிகாரத்தில் தான் நான் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் எந்த பதிவில் நான் சொன்னேன்றது எனக்கு நினைவில்லை. அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். இது வந்து நீங்கள் வந்து மகாராஷ்டிரா டெப்டி சீஃப் மினிஸ்டருடைய இறப்பை நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு ஏர் கிராஷில் வந்து அவர் செத்து போனார் ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து முன்னாடி. இது வந்து ஆரம்பம்தான். இந்த மாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கத்தில் பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களுக்கும் டைம் நல்லா இல்லை.
அவங்கவுங்க கர்ம வினைப்படி நடக்கும் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் எண்டு நம்ம கண்டிப்பாக அதை சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம பிரார்த்தனைகளோ இல்லை ஏதாவது நம்ம குலதெய்வத்திற்கு செய்கிறதோ இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக நம்ம செய்யணும். சரி, ஒரு மாத பிறப்பு இதில் வந்து நம்ம வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். யாரை வேண்டிக்கிறது? உங்கள் இறந்தவங்கள வேண்டிக்கோங்க. ஏன்னா மாசி அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வத்தை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாசி மாத பிறப்பில் சூரியன் மாறுறார் இல்லையா, மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியத்தில் இருக்கார். சூரியன், ராகு, செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் போயிட்டு செவ்வாய் அதுக்கப்புறம் வர வந்து எல்லாம் பாக்கியத்தில் இருக்கும்போது இறந்தவர்களை நம்ம வணங்கும் பொழுது நமக்கு உடனே பலன் கிடைக்கும். ஸோ என் வீட்டில் இது வரைக்கும் நாங்கள் இறந்தவங்களுக்கு கும்பிட்டதே இல்லை, எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாசி 1ஆம் தேதி மாத பிறப்பன்னைக்கு கோதுமை தானம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷம். ஸோ கோதுமை யாருக்கு கொடுக்கணும்? பசுமாட்டுக்கு கொண்டு போய் கொடுங்க. அப்போது உங்களுடைய யாரை நீங்கள் இறந்தவங்கள மானசீகமாக நினச்சிக்கோங்க. உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்காரராக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், யாரோ நமக்கு வந்து நீங்கள் தெய்வமாக இருந்து எங்களை வழி நடத்துங்க, இந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படிங்கிறத வேண்டிக்கலாம். இந்த வேண்டுதல் கண்டிப்பாக நமக்கு ஒரு மன நிறைவை வந்து நிச்சயமாக கொடுக்கும். அதுக்கு அடுத்தது நல்ல பலனை கொடுக்கும். ரெண்டாவது, சிம்மராசி கும்பராசி இவா 2 பேருக்குமே சில பரிகாரங்கள் பண்ணுறது நல்லது. ஸோ என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, டெய்லி போங்க சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகம், அங்கே 9 விளக்கேற்றுங்க, 9 சுற்றுங்க. நவக்கிரக வழிபாடுன்னு பேர். நீங்கள் நவக்கிரகங்களை கீழே விழுந்து கும்பிடக்கூடாது. எப்பொழுதுமே விளக்கேற்றலாம், பிரதட்சணம் பண்ணலாம், நவதானியத்தை தானமாக கொடுக்கலாம், மாட்டுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம். ஸோ இது என்ன முடிஞ்சதோ அதை பண்ணுங்கள். நவக்கிரக வழிபாடை இந்த மாசி மாதம் செய்வதனால் நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா கிரகங்கள் எல்லாம் ஒரு பிடியில் இருக்குது. அப்போது இப்போ செவ்வாயும் நான் சொன்ன மாதிரி February 21 வந்துருச்சுன்னா கால சர்ப்ப தோஷமாக கிரக நிலைகள் இருக்கும். உலகத்தையே ஒரு ஆட்டி படைச்சிரும். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம், எத்தனை பேர் வந்து நீங்கள் அன்றாடம் நியூஸ் பார்க்குறீங்க, இல்லை உலக நடப்புகள் என்ன தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ வந்து சமீபத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கிய பிரமுகர்கள், பல அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒரு முக்கியமான பிரச்சனையில் பேசப்படுறாங்க. இதில் ட்ரம்ப்பும் மாட்டிக்கிட்டு இருக்காரு, அண்டு யாரை எல்லாரையுமே இழுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு அவச்சொல்லு, இல்லை உலக தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இந்த மாதிரி எதுலையாவது நம்மளுடைய தலைவர்கள் போய் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. இல்லை நமக்கு ஒரு பெரிய சுனாமி வர்றதோ, இல்லை பூகம்பம் வர்றதோ, இல்லை எர்த்குவேக் பூமி பிளக்கிறது, லேண்ட்ஸ்லைடிங் மண் சரிவுகள், இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளையெல்லாம் காப்பாற்றணுன்னா நம்மளுடைய பக்தி மட்டும்தான் நமக்கு அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இது நடக்க தான் போகுது. இதை வந்து இயற்கையை நம்ம வந்து தடுக்கவே முடியாது. பட் நம்மளை சார்ந்தவர்கள் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்கக்கூடாதுங்கிற வேண்டுதலை நம்ம வைக்கலாம். இந்த வேண்டுதல்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, உங்களுடைய எல்லை தெய்வத்தை வேண்டிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும். 5 கிரக சேர்க்கையை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். மாசி முதல் நாள் அன்னைக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு. நம்ம என்னதான் கிரகங்களை பத்தி பேசினாலும் ஆன்மீக ரீதியா நீங்க ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கணும் மேம். என்னன்னா அன்னைக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க மேம் மக்களுக்காக. ஸ்ரீவித்யா வெள்ளிக்கிழமை பூஜை அமாவாசை விடவே மாட்டா என்ன. ஸோ இது வந்து நம்ம மாத பிறப்பு பேசுகிறோம் இல்லையா, அதுவும் ஏகாதேசினாலே ரொம்ப லாபம் அப்படின்னு அர்த்தம். அதனால் வீட்லேயே ஒரு 11 விளக்கேற்றுங்க, இல்லை கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 11 விளக்கேற்றுங்க, 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப விசேஷம். அப்போ 11 பொருட்கள் வீட்டுக்கு வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து அன்றைக்கி அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம். பருப்புலேயே நமக்கு 4 வகை வந்துடுது. ஸோ அரிசியை சேர்த்திங்கன்னா 5, புளி வாங்கிக்கோங்க, வெல்லம் வாங்குங்க, உப்பு வாங்குங்க. இந்த மாதிரி சமைக்க வேண்டிய முக்கிய பொருட்களில் 11 பொருட்கள் வாங்குங்க. இது தானியங்களாக இருக்கணும், எண்ணெய் மட்டும் வாங்காதீங்க.
சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. மாசி முதல் நாள் வெள்ளிக்கிழமை, அதுவும் ஏகாதசி திதியில ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு கண்டிப்பாக தெரியும் இதில் நிறைய பேர் வந்து ஐயோ எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு கொஸ்டினை கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ நானே ப்ராடக்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பச்சரிசி வாங்கணும், புழுங்கலரிசி வாங்கக்கூடாது. பச்சரிசி வாங்கணும், துவரம் பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் மஞ்சள் பொடியாக வாங்கிக்கோங்க. உப்பு, அப்புறம் புளி, வெல்லம், நம்ம பருப்பு இது சீரகம் வாங்கலாம், அது ரொம்ப நல்லது. வெந்தயம் வாங்கிக்கோங்க, அண்ட் கடுகு. 11 பொருட்கள் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இதில் எல்லாம் வாங்கினா நமக்கு ரொம்ப நல்லதான்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே கிரக ரீதியாகவும் இந்த தானியங்கள் வந்து ரொம்ப விசேஷம்தான். அதனால் வெள்ளிக்கிழமையாக இருக்குது, ஏகாதேசியாக இருக்குது, மாத பிறப்பாக இருக்குது. ஸோ இன்றைய நாளில் இது எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு லாபம் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களும் கோதுமை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க. சூப்பர் மேம், ரொம்ப ரொம்ப சூப்பரான தகவல். நன்றி மேம். நன்றிம்மா.